ப்ரோ சூப்பரா இருக்கு. லைட் கொஞ்சம் வெச்சு டைப் பண்ணுங்க அண்ணா. கூலிங்க சும்மா சும்மா வெறுப்பாத்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆரம்பிங்க. இது எதுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. இல்ல உண்மை அவரே கூலிங்க. கிளாஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு. இது ஃப்ளாட் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு. அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் செஸ்ட் இப்போ எனக்கு இந்த எலும்புலாம் இருக்குல்ல இதெல்லாம் மழையத்துக்கு அப்பர் செஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. லோயர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் இதுக்கு வந்து லோயர் செஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது லோயர் செஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் வந்து போடவே கூடாது. ராடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செஸ்ட் கிளாஸை ஆக்சுவலாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து புஷ்அப்ஸ் வந்து நல்லா ஃப்ளூவெண்ட்டாக அடிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்லேருந்து ஆரம்பிக்கணும். ராடில் வந்து ஃப்ரீ செட் போடணும். ராடு வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ராடில் வந்து வார்ம் அப் செட்டு போடணும். வார்ம் அப் செட்டு எதுவுமே போடாமல் நம்ம பண்ணோம்னா இன்ஜுரி ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து ஒரு 2 செட்டு வார்ம் அப் செட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் கிளாஸ் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி பர்சனு என்ன மாதிரி அபோவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த மாதிரி வெயிட்லாம் போடாதீங்க. வெயிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிடும். ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளாட் செஸ்ட் போட்டுக்காங்க. கொஞ்சம் பேக்கு இவனே பின்னாடி எழுப்பும் போங்க. சரி நீங்கள் பாருங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு போஸ்டிங் அடிங்க. குட் மார்னிங் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக் மேன். ஆக்சுவலாக நேற்று சாயந்தரம் வந்து ஜிம்முக்கு போனேன் செஸ்ட் கிளாஸ் போடலான்ட்டு. சரி செஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் செட்டு மாதிரி புஷ்அப்ஸ் வந்து ஒரு 2 செட்டு போட்டேன். 2 செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் ஆரம்பித்தேன். ராட்லேருந்து ஆரம்பித்தேன். வெயிட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 80 கிலோ போடும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மாஸ்டர் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எதாச்சும் எடுத்த வீடியோ, ரஃபாக எடுத்த வீடியோ. உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நான் செஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு நாள் போடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரைசிப்ஸ் போயிட்டுருக்கு. ட்ரைசிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியேஷன் போட்டிருக்கோம். 2வது வேரியேஷன் வந்து சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் தயவுசெய்து அந்த கிளாஸ் போட வேணாம்னா வெயிட் கம்மியாக போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஷோல்டரில் வந்து லிக்மெண்ட் டேர் ஆகிருக்கு. உள்ளே போல்ட் வச்சுருக்காங்க. அபோவ் 40க்கு மேலே ஆகுது. அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த மாதிரி பர்சன்லாம் வந்து தயவுசெய்து வந்து அவ்வளோ வெயிட்டு போட வேணாம். போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது திரும்பி இன்ஜுரி ஆயிரும். அதுக்கப்புறம் ரெகுலராக ஜிம் விட முடியாது. நம்மள மாதிரி அபோவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக புஷ்அப்ஸு, புல்லப்ஸு, டிப்ஸு இந்த மாதிரி கிளாஸில் விளையாண்டுக்கிட்டு நம்ம உடம்ப நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம். ரன்னிங் போகிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபிட்டாக வச்சுக்கலாம். நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறேன், பாருங்கள் மக்களே. தேங்க்யூ. உங்கள் பிளாக் மேன்.